பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காதல் தோல்வி, இல்லை காதல்னால ஒரு சண்டை சச்சரவு, இல்லை சின்ன சின்ன பிரிதல், அதுக்காக வலியாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க சார். அந்த மாதிரி வந்து தொடர்ந்து காதலால் வழியில் வந்து தவிர்த்துட்டே இருக்கக்கூடிய ஒரு எண்கள் அப்படின்னா எந்தெந்த எண்களை நம்ம சொல்லலாம்? இவங்கெல்லாம் காதல் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லணும், எந்த எண்கள் சார்? ஆமாம், இப்போ என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னாக்கா ஒரு நம்பர் 1லேருந்து 1, 10, 19, 28, 2 இது மாதிரி சொல்லிட்டு 9 நம்பர் வரும்னாக்கா எந்தெந்த நம்பர் ஆண் நம்பர், எந்தெந்த நம்பர் பெண் நம்பர் சொல்லுவேன். எந்தெந்த நம்பர் வந்துட்டு லவ் மேரேஜ் தான் கன்ஃபார்ம். இப்போ 13ஆம் தேதி அப்படின்னாக்கா அவங்க லவ் மேரேஜ் தான் கன்ஃபார்ம்டாக லவ் மேரேஜ், அது பெண்கள் தான் இருப்பாங்க. 24ஆம் தேதி ரெண்டுமே இருக்கும், ஒரு 60% லவ் மேரேஜ் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்குது. இப்போ இதில் என்ன நமக்கு என்னென்னாக்கா அவங்க எந்த மேரேஜ்னாலும் பண்ணட்டும், ஆனால் பண்ணுற மேரேஜ் சக்ஸஸ் ஆகணும். ஆமாம், அதுதான் அவங்க. ஏன்னா இன்றைக்கி உள்ள பெற்றோர்களே வந்துட்டு எப்பா நீ எந்த மேரேஜ்னாலும் பண்ணுப்பா, நாங்கள் ஓகே. ஒரு சில பேர் தான் அதனுடைய அவங்களுக்கு அதனுடைய தாற்பயம் தெரியாதனால அந்த பழைய அந்த எத்திக்ஸை வச்சுக்கிட்டு இல்லை எங்களுக்கு அப்படி இப்படிலாம் முக்கால்வாசி பேர் வந்துட்டாங்க. பரவாயில்லைங்க, ஆமாப்பா பொண்ணுக்கு 30 வயசு கடந்துருச்சு, இனிமேல் எந்த பையனாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பையன் நல்ல ஃபேமிலி இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு எல்லா மனுஷன் நல்லா இருந்தாலும் சரி அப்படிங்கிற ஒரு முடிவு கன்க்ளூஷன் எல்லோரும் வந்துட்டாங்க. ஒன்றும் தவறு இல்லை.